தமிழகத்தில் காதலர் தினத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அகில பாரதிய இந்து மகாசபை அமைப்பினர் ஆடு மற்றும் நாய்க்கு திருமணம் நடத்தி வைத்து காதலர் தினத்திற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். காதலர் தினம் என்ற போர்வையில் கலாச்சார சீரழிவால் சமுதாயம் கெட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்திய கலாச்சாரத்திற்கு காதலர் தினம் ஏற்புடையதல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்டுக்கும் நாய்க்கும் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி வச்சு ஒரு புரட்சியும் இங்கே நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக காதல் புனிதமானது. காதலர் தினம் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய அநாகரிகம் வெறுக்கத்தக்கது. அதை கண்டிக்கிறோம். காதலர் தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கண்ணகி சிலை அருகே இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணகி சிலைக்கு மாலை அணிவித்து பூஜை செய்த இந்து மக்கள் கட்சியினர் காதலர் தினத்தில் ஆபாசங்கள் மட்டுமே நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டினர். தமிழர்களுடைய இளைஞர்களை எல்லாம் சீரழிக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த வேலண்டைன்ஸ் டே என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய இந்த காம கொண்டாட்டங்களை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், எதிர்க்கின்றோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரியில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாய் மற்றும் ஆடு இரண்டுக்கும் ஆடை அணிவித்தும் மாலைகள் அணிவித்தும் திருமணம் செய்து வைத்து காதலர் தினத்திற்கு தங்களது எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தனர். சென்னை சூளை அருகே காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாரத இந்து முன்னணியினர் நாய்களுக்கு திருமணம் செய்து வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காதலர் தினத்திற்கு முற்றிலும் தடை விதிக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர். காதலர் தினத்திற்கு தடை விதிக்காவிட்டால் அடுத்த ஆண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் கூறினர். சென்னை மெரினா கடற்கரையில் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். காதல் என்ற பெயரில் கலாச்சார சீரழிவு நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.